ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். நாம் ஆப்டிடியூடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம்ல. ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துருக்கோம். இது பார்ட் 4. ஃபஸ்ட்டு சம் என்னதுன்னா, 8ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 8ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க எண்களின் கூடுதல் என்னவென்று கேட்காங்க. ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். நம்ம மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். சம் என்னதுன்னா பார்ட் 4 பார்க்க போகிறோம். 8ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் கேட்காங்க. அதாவது 8ஆல் வகுப்படணும் அனைத்து 3 இலக்க எண்களின் கூடுதல்லாம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஃபஸ்ட்டு 8ஆல் வகுப்படுறது 3 இலக்க எண். ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குதுன்னா 104. அதுக்கப்புறம் 112 வரும். 104 112 + 120. 8ஆல் தான் 3 இலக்க எண் தானே. அப்போ 992 8ஆல் டிவைட் ஆகி முடிச்சிருது. அதுக்கப்புறம் என்னது வந்துடும், 1000 வந்துடுமா. அதுக்கப்புறம் என்னது 6 வந்துடும். அப்போ அது 4 இலக்கம் ஆயிடும். அப்போ 992 தான் வரும். அப்போ இதில் ஏ என்னது, ஏ முதல் உறுப்பு தானே 104. டி என்னது, டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். அதாவது செகண்ட் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சோம்னா அதுதான் டி கிடைக்கும். இப்போ என்னது 112லேருந்து 104 கழிச்சா 8. ஏன்னா 8ஆல் வகுப்படுறது 8 தானே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ 8. அப்போ எல் லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி உறுப்பு எம் தான் இல்லை. அந்த நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ லாஸ்ட் உறுப்பு தான் எல். 992 அதை போட்டுக்கிறோம். இப்போது என்னது என் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, எல் - ஏ பை டி + 1. எல் என்னது 992 மைனஸ் ஏ என்னது 104 பை 8 + 1. 992லேருந்து 104 மைனஸ் பண்ணோம்னா 888, அதாவது 888 பை 8. இதை அடிவிட்டோம்னா என்னது வரும், 111 வருமா. அதாவது 1 1 1. அப்போ + 1னா 112. இப்போ எஸ்என் தானே கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல். அப்போ எஸ்என் = ஃபார்முலா n/2 a + எல். என் என்னது கண்டுபிடிச்சிக்கோ, 112 பை 2. ஏ என்னது 104 ப்ளஸ் எல் என்னது 992. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா என்னது வரும்னா 1096. 104யும் 992 கூட்டினோம்னா இப்போ இதை டூவால் டிவிஷன் பண்ணிடலாமா. 1 வருமா. இங்கே 56 வரும். ஏன்னா 2 10 மிச்சம் 1 56. 56 × 1096 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா இந்த நம்பர் வரும். இந்த இதில் பார்த்துக்கோங்க, 1096 56 6 36 6 மிச்சம் 3 95 45 ஐயோ 96 54 54 3 57 மிச்சம் 5 இருக்குது 0. அப்போ 5 அப்படி வந்துடுமா, 6 வந்துடும். 5000 30. அப்போ 0 3 இருக்கும், மிச்சம் 3 வந்துடும். 95 45 அப்போ 3 இருக்கா 8 மிச்சம் 4 இருக்குமா. அப்போ அதே 4 அப்படி போட்டணும். அப்போ 1 5 5 கூட்டினோம்னா 6 7 8 10 13 3க்கு 1 மிச்சம் 1 6 4 10. அப்போ 11 மிச்சம் 1 6. அப்போ 61 376. அதான் ஆன்சர். செகண்ட் சம் என்னது, 100, 95, 90, 85 டாட் 21வது உறுப்பு என்னன்னு கேட்காங்க. அதாவது 21வது உறுப்பு. அப்போ ஃபார்முலா என்னதுன்னா TN = A + n - 1 × T. ஏ என்னது 100 போட்டுக்கணும். ப்ளஸ் என் என்னது 21வது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ அதான் n. அப்போ 21 - 1. டி என்னது இதோட டிஃப்ரென்ஸ். இங்கே சின்ன நம்பராக இருக்குது, இங்கே பெரிய நம்பராக இருக்குது. அப்போ மைனஸ் வந்துடும். ஏன்னா சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கழிக்கும் போது மைனஸ் தானே கிடைக்கும். அப்போ 5 -5 அப்படி இருக்குது. 21லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 20 + 100. 20 - 20 × 5 என்னது வரும், 100 தானே. ஏன்னா 0 2 10 100. அப்போது 100 - 100 0. அப்போ T21 ஆன்சர் 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் சம் என்னதுன்னா, 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பு. அரைவட்டத்தின் ஃபார்முலா என்னதுன்னா, அதாவது r²/2. அதாவது 1/2 r². ஆரம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆரம் தானது. அப்போது ஆரம் என்னது 7 7 × 7 × 7. பையோட மதிப்பு 22/7. அப்போ 1/2. இந்த ஏழையும் அடி கொடுத்துடலாமா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும்னா 11 வந்துடுமா. அப்போ 11 × 7 77 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் என்னதுன்னா, 9 to 25
இடைவிகித சமன், அதாவது இடைவிகித சமன் சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னதுன்னா ரூட் ஆஃப் ஏபி. ஏ அப்படிங்கிறது இந்த முதல் லெட்டர் 9 முதல் நம்பர் இன்ட்டு 25 வந்து பி. 25 இன்ட்டு 9 வந்து மல்டிப்ளிகேஷன் எடுத்தோம்னா 225 வரும். அப்போ ரூட்டுக்குலேருந்து 225 வெளில எடுத்தோம்னா 15 வருமா? 15 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னதுன்னா எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 8 என்ற விவரங்களின் சராசரி 18. இனி எக்ஸ் என்னன்னு கேட்காங்க. சராசரி வந்து 18 கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்னது? சராசரி ஈக்குவல் டு இந்த என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது அது டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அதை வந்து போடணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இதை வந்து அப்படியே எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 8 பை 5 இது இருக்கா 1 2 3 4 5. இப்போ 5 போட்டுக்கணும். இதை எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கிடணும். 1x 2x 3x 4x 5x. அப்போ 5x ப்ளஸ் 20 பை 5. சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? சராசரி வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 20 பை 5. 16 இன்ட்டு 5 வந்து 6 5 30. அப்போ 3 மிச்சம் இருக்குது. 3 இன்ட்டு அப்போ 1 5 5 அப்போ 8 80. அதாவது சராசரி வந்து 16. 5x ப்ளஸ் 20 இருக்கும். இந்த 20 இந்த சைடு போனால் மைனஸில் ஆகுமா? அப்போ 80லேருந்து 20 கழிச்சு 60. 60 ஈக்குவல் டு 5x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதை அடி கொடுத்தோம்னா 1 5 5 2 10 12 தான் ஆன்சர்.